மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியாக சுரேஷ் சலைய சிஐடியினரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் இப்போது பெயரிட்டிருக்காங்க, இனம் கண்டிருக்காங்க. இதற்கான காரணமே ஆசாத் மௌலானா வழங்கிய ஒட்டுமொத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் இவ்வாறு இனங்காணப்பட்டிருக்காரு. சுரேஷ் சலை குறித்து ஆசாத் மௌலானா வழங்கிய ஒட்டுமொத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு சிறைச்சாலையில இருந்த பிள்ளையான் தன்னிடம் ஒரு நோட்புக்கை கொடுத்து இதுல இராணுவ புலனாய்வினர் செய்கின்ற அனைத்து விடயங்களையும் குறிச்சு கொள்ளு, ஏன்னா அவங்க சிங்களவர்கள் எப்போது மாறுவாங்கன்னு தெரியாது, அதனால எல்லாவற்றையும் நீ ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாராம். 2017ஆம் ஆண்டு ஆசாத் மௌலானா பிள்ளையான சந்திக்க போன நேரம் சொல்லியிருக்கிறாரு, எந்த அறையில 2 நபர்கள் இருக்காங்க, அவங்க தான் உண்மையான முஸ்லீமாக வாழ்றாங்க, நீ எல்லாம் என்ன முஸ்லீம், கொஞ்சம் சந்திச்சு பாரு, அவங்களோட பேசிப்பாரு அப்படின்னு சொன்னதுக்குனங்க சிறைச்சாலை அதிகாரியின் ஊடாக 5 நிமிடங்கள் குறித்த இளைஞரை இவர் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்புல குறித்த இளைஞர் என்னென்ன விஷயங்களை கேள்வியா கேட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் உண்மையான முஸ்லீம்கள் கிடையாது, உண்மையான முஸ்லீம்கள் கரண்டக்காலுக்கு கீழே காட்சட்டை அணிய மாட்டாங்க, உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கா, வங்கி கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையான முஸ்லீமாக இருந்தா வங்கியோட தொடர்புடையதாக இருக்க மாட்டாங்க, வட்டி பணம் என்பது முஸ்லிம்களுக்கு ஹராம் இல்லையா, அதனால நீங்க உண்மையான முஸ்லீமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வாழ் மற்றும் இந்தியா வாழ் முஸ்லிம்களுக்கு 2 தெரிவுகள் தான் இருக்குது. ஒன்று அறப்போர்ல கலந்து கொள்ளணும், இல்லைன்னா ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு பயணமாகிறணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சாம். உடனடியாக பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் பிள்ளையான சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இவ்வாறு சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹ்ரானுடைய சகோதரர் ஜைனி மௌலவி தான் இவருடன் பேசியிருக்கிறாரு. பிறகு பிள்ளையான சந்திச்ச நேரம் பிள்ளையான் சொல்லியிருக்கிறாரு, 5 மாதங்களாக என்னோடு இவங்க இருக்கிறாங்க, இவங்களோட குடும்ப பின்னணியில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, வறுமையில வாடுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனது கட்சி அலுவலகத்திலிருந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுங்களே அப்படின்னு சொல்லி ஜைனி மௌலவியினுடைய மச்சான அழைத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடிச்சு அவரோட பேசி அழைத்து இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை ஆசாத் மௌலானா செஞ்சாராம். அப்போது ஜைனி மௌலவியுடைய மச்சான் சொன்னாராம், அண்ணன் பேசினாரு அப்படின்னு சொல்லி பிள்ளையான இது சம்பந்தமாக பேசினாரு, இப்படி பணம் பெற சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தான் அந்த பணத்தையும் ஆசாத் மௌலானா கட்சி அலுவலகத்திலிருந்து கட்சியின் பணத்திலிருந்து கொடுத்தாராம். 5 மாதங்கள் பிள்ளையனோட குறித்த 2 நபர்களும் இருந்தாங்களாம். அவர்களோட 8 பேர் இருக்காங்களாம். இந்த 8 பேரும் உலக வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு மனநிலையில இருப்பதாகவும், இவங்களுக்கு உலகத்துல வேறு எந்த ஆசாபாசங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை வச்சு ஏதாவது செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு நாங்க இருக்கிறோம். இதை சுரேஷ் சலையோட நான் கதைச்சிருக்கிறேன், ஏதாவது செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளையான் தன்னிடம் சொன்னதாகவும் அவருடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறாரு. அவ்வாறே பணத்தை கொடுத்து விட்டு சிறைச்சாலைக்கு சென்ற போது பணம் கொடுத்ததாக ஆசாத் மௌலானா பிள்ளையானிடம் சொல்லியிருக்கிறாரு. பிள்ளையான் சிறையில் இருந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிலிருந்து 10 மணிக்கு இடையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் உரையாடுவார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தாரு. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவுல ஜெய்னி மௌலவியை பிணை எடுக்கணும் என்ற விவகாரம் குறித்து அடிக்கடி இவரோட பேசியதாகவும், இதற்காக சுரேஷ் சலையோட பேசி 2,50,000 பணம் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருப்பதாகவும், இது குறித்து எவ்வாறு செய்வது என்று சுரேஷ் சலையோட பேசிக்கொள்ளும்படியும் தன்னிடம் பிள்ளையான் சொன்னதாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தாரு. குறித்த பணத்தை சுரேஷ் சலை பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும், அதை பெற்று ஜெய்னி மௌலவியை பிணைக்க அதை பயன்படுத்தப்படியும் சுரேஷ் சலை கூறியதாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தாரு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒரு தினம் சுரேஷ் சலை ஆசாத் மௌலானாக்கு போன் பண்ணி, ஒரு நபர் வருவாரு, அவர் பிள்ளையான சந்திக்கணும், ஆனா பிள்ளையான சந்திக்கும் போது எந்த ஒரு இடத்துலையும் இவர் குறித்த எந்த தகவல்களை பதிவு செய்யாமலே அவரை சந்திக்க வைக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சுரேஷ் சலை ஆசாத் மௌலானா சொன்னாராம். ஆசாத் மௌலானா உடனடியாக சிறைச்சாலை அதிகாரி ஒருத்தரை தொடர்பு கண்டி, இப்படி ஒரு நபர் வருவாரு, இவர் ஒரு வியாபாரி, இவர் நிறைய பிள்ளையானுக்கு ஹெல்ப் பண்றவர், அவருக்கு பிள்ளையான பார்க்க ஆசை இருக்குதாம், அதனால பேர் எதுவும் குறிப்பிடாமலே அவரை சந்திக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க ஓகே அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக குறித்த நபர் ஆசாத் மௌலானாவை தொடர்பு கொண்டு பிள்ளையான சந்திக்கணும், வந்து கொண்டிருக்கிறேன், சுரேஷ் சலை இது சம்பந்தமா சொல்லியிருப்பார் தானே அப்படின்னு சொன்னதுக்குனங்க சொல்லியிருக்கிறாரு, வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெப் வாகனத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அவரை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று எந்த ஒரு இடத்திலும் இவர் பற்றி எந்த தகவலும் பதிவு செய்யப்படாமலே பிள்ளையானையும் இவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு நடந்ததாகவும், குறிப்பிடாமலே அவரை சந்திக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்குனங்க ஓகே அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக குறித்த நபர் ஆசாத் மௌலானாவை தொடர்பு கொண்டு
இப்படி நான் பிள்ளையான சந்திக்கணும் வந்து கொண்டிருக்கிறேன். சுரேஷ் சலை இது சம்பந்தமாக சொல்லியிருப்பார் தானே அப்படின்னு சொன்னதுக்குனங்க, ஆம் சொல்லியிருக்கிறாரு, வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெப் வாகனத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அவரை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று எந்த ஒரு இடத்திலும் இவர் பற்றி எந்த தகவலும் பதிவு செய்யப்படாமலே பிள்ளையானையும் இவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு நடந்ததாகவும், கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததாகவும் ஆலோசனை செய்து கொண்டிருந்ததாகவும் இவர வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தா சில்வா என்று சொல்லப்படுகின்ற இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பிறகுதான் 2,50,000 பணம் பிள்ளையாருடைய கட்சிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பணத்தை ஆசாத் மௌலானா ஜைனி மௌலியுடைய தரப்புக்கு மட்டக்களப்பில் இருக்கின்ற கச்சேரிக்கு அருகில் வச்சு இந்த பணத்தை கொடுத்ததாகவும், அதுக்கு பிறகு ஜைனி மௌலவிக்கு பிணை கிடைத்ததாகவும், அது குறித்த தகவல்களை உறுதிப்படுத்திவிட்டு மீண்டும் பிள்ளையான சந்திச்ச போது பணம் கொடுத்தாச்சு, பிணையில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்போது பிள்ளையான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணையில வந்தவங்களை வச்சு சில வேலைகளை செஞ்சு கொள்ளணும், அதற்கான ஏற்பாடுகளை சுரேஷ் சலை செய்வாரு, இவர்களோட ஒரு தொடர்பு பேணிக் கொள்ளணும், அதற்காக ரகசியமான ஒரு போன் மற்றும் ஒரு சிம் கார்டு அதுக்காக பயன்படுத்துங்க, வளமையாக பயன்படுத்துகின்ற நம்பர்லேருந்து அவங்கள கூப்பிடாதங்க, அழைக்காதங்க, அவங்களோட தொடர்பு பேணாதங்க, ரகசியமான அதற்கான பிரத்யோகமான ஒரு நம்பரை வச்சு அவங்களோட தொடர்பை பேணிக்கொள்ளுங்க அப்படின்ற வகையில தான் தொடர்ச்சியாக ஆசாத் மௌலானா இவங்க ஒரு புதிய ஒரு போன், அதற்கான ஒரு புதிய சிம் கார்டை பயன்படுத்தி தான் அவர்களோட தொடர்பை பேணியதாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தாரு. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் பிள்ளையான சந்திச்ச போது பிள்ளைய என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் சலே ஜெயினி மௌலிகளுடைய அணியினரை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாரு, இதற்கான ஏற்பாடு செய்யணும், இது குறித்து அவங்களுக்கு தகவலை சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையோடையும் இது சம்பந்தமாக பேசிங்க அப்படின்ற போதுதான் சுரேஷ் சலையோட ஆசாத் மௌலானா பேசிய போது அவர் சொல்லியிருக்கிறார், நான் மலேசியாவில் இருக்கிறேன், இலங்கைக்கு வருகின்ற பொழுது சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென ஒரு நாள் சுரேஷ் சலை கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, ஜைனி மௌலியோட அணியை சந்திக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க, உங்களை அழைத்து வருவதற்கு தனியான வாகனம் அனுப்புவோம், அந்த வாகனத்தில் வாங்க, வரும்பொழுது யாரும் தொலைபேசிகளை கொண்டு வரவும் கூடாது, தொலைபேசி யாரும் பயன்படுத்தவும் கூடாது என்றதை சொல்லிடுங்க, நீங்களும் உங்களோட தொலைபேசியை ஓஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க, குறித்த தினம் ஒரு நபர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, குறித்த இடத்துல நிக்கிறன் வாங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க, ஆசாத் மௌலானா அங்கு போய் அந்த வாகனத்தில் ஏறி புத்தளத்துக்கு போயிருக்கிறாரு. புத்தளத்துக்கு போறது அதுதான் அவருடைய முதல் தடவை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. குறித்த ஒரு பகுதிக்கு போய் அந்த வாகனம் நின்றதாகவும், அது மிகப்பெரிய ஒரு தென்னந்தோப்பு உள்ள ஒரு தோட்டம் என்றும் அதில் ஒரு வீடு இருந்ததாகவும், அந்த வீட்டினுடைய அந்த தோட்டத்தினுடைய கேட் எல்லாம் என்ன வகையில் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் விழாவாரியாக சொல்லியிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சாம்பல் நிறம் கொண்ட ஒரு கார்ல சுரேஷ் சலை வந்ததாகவும், பின் கதவை திறந்து அவர் வெளியே ஆசாத் மௌலானாவோட பேசியிருக்கிறாரு. அப்போதான் கேட்டிருக்கிறாங்க, எந்த பகுதியால இப்போது ஜைனி மௌலியுடைய அணியினர் வராங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் தொடர்பு கொண்டு கேட்ட போதுதான் குருநாகல் பகுதியிலிருந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுலேருந்து ஒரு 25 நிமிடத்துக்குள்ள ஜைனி மௌலியுடைய அணியினர் குறித்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தது KDH ஒரு வேன்ல தான் வந்திறங்கியிருக்காங்க. வந்தவங்க 6 பேர். அதுல ஜைனி மௌலியுடைய சகோதரர் ஜஹரான் இருந்ததாகவும், ஜைனி மௌலியை சுரேஷ் சலைக்கு ஜஹரானை எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது அமீர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. குறித்த 6 பேரும் சுரேஷ் சலையோட இணைந்து வீட்டுக்குள்ள போனாங்களாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் பேச்சுவார்த்தையில இருந்தாங்களாம். இந்த ஆசாத் மௌலானாக்கு உள்ள போவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, அவரை அழைக்கவும் இல்லை, அவர் வெளியிலே நின்று கொண்டு இருந்திருக்கிறாரு. பேச்சுவார்த்தையில முடிஞ்சதுக்கு பிற்பாடு அங்கிருந்து அவங்க பயணமாயிருக்காங்க. ஆசாத் மௌலானா நோக்கி சுரேஷ் சலை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பட்டிக்குள்ள தானே போறீங்க, பபாட்ட சொல்லுங்க, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அல்பசரி அல்லது அவர் குடும்பத்திலிருந்து யாராவது ஜனாதிபதி ஆகாட்டி அனைத்து விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சா நம்ம சிக்கிக் கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதாகவும், இந்த ஒரு விஷயத்த பபாட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பபா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையான். அல்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டபய ராஜபக்சேக்கு அவங்க செல்ல பேர் கொண்டு இப்படித்தான் அழைப்பாங்களாம். ஏதோ ஒரு வகையில் அன்று நடந்த கூட்டத்தில் இப்படியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடு தான். அது நடந்து முடிஞ்சால் நிச்சயமாக கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிடுவார். ஆனால் வேறு யாராவது பதவிக்கு வந்துட்டா நிச்சயமாக விசாரித்து இது குறித்த விடயங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சிக்கிக்கொள்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு மொழிநடையில் சொல்லியிருக்கணும். இப்படியான பல்வேறு விடயங்களை தான் வாக்குமூலமாக ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறாரு. ஆசாத் மௌலானா பிள்ளையான சந்திச்ச போது பிள்ளையான் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னாராம். 2018ஆம் ஆண்டு புலிகளுடைய நினைவேந்தல் தினம் அன்று சுரேஷ் சலையினுடைய அணியினர் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக ஆசாத் மௌலானாட்ட பிள்ளையான் சொல்லியிருக்கிறாரு.
2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி அளவுல சொன்னது போலவே மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் சோதனை சாவடியில 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தேறுது. இது குறித்து 2 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. உடனடியாக பிள்ளையான சந்திச்ச நேரம் ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டதற்கு அவங்க இதை செய்யல, நாங்களும் ஜெய்னி மௌலவியினுடைய ஆட்களும் தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தங்களுடைய அணி அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராணுவ புலனாய்வினர் தான் இவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ராணுவ புலனாய்வினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த இடத்துக்கு அருகில் இருக்கின்ற ஆற்றுல மீன் பிடிக்கிற மாதிரி பாசாங்க செய்துதான் இந்த ஒரு லொகேஷன்ல எத்தனை மணிக்கு போலீசார் வருவாங்க, எப்படி இருப்பாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க போவாங்க, எத்தனை மணிக்கு யார் டியூட்டிக்கு வருவாங்க என்ற பல்வேறு விஷயங்களை உளவு பார்த்து தான் தகவல் சொல்லி இந்த அணியினர் தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தது போல பிள்ளையான் சிறையில் இருந்து கொண்டே ஆசாத் மௌலானாக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த பிளேனும் பிள்ளையானுடையது, சுரேஷ் சலையனுடையது. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்சே எப்படியாவது ஜனாதிபதி ஆக்கணும், அதுக்கு தேவைப்பட்ட ஒரு மசாலா தான் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல். அப்படியாக இருந்தா இந்த ஒரு பிரச்சனையை ஒரு பயங்கரவாத ஒரு செயற்பாடாக செய்து முடிக்கணும் அப்படின்றதுனால தான் இதுக்கு பொருத்தமான அணியாக ஜஹ்ரானுடைய குழுவை இனங்கண்டு அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்து முடிச்சிருக்கிறாங்க. ஆசாத் மௌலானுடைய வாக்குமூலங்களை வச்சுதான் இப்போது சுரேஷ் சலை தான் இதனுடைய சூத்திரதாரி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது குறித்து பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் வெளிவரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மதவாதம் அல்லாத இனவாதம் அல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.